ஹாய் காய்ஸ், சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ஏரியா பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் விளையாட வந்திருக்கோம். என்னடா இதுக்கும் வந்துட்டியா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நான் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறேன். எனக்கு அவ்வளோ தெரியாது, தெரிஞ்சுட்டு மட்டும் தான் நான் விளையாடுவேன். சரி, இங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. இது என்னது? இது எடுத்துக்கலாம். இது ஒரு கன்னு நினைக்கிறேன். ஓ அவனுங்க எல்லாம் எங்கே போகிறானுங்கன்னு தெரில. யாரை சொல்லணும்? நான் இன்னும் ஒரு கில் கூட இருக்குல்ல. மேலே அந்த ரெட்டு கலரில் காட்டுது, உங்களுக்கே தெரியும். எப்படியாவது ஒரு பொய்யை எடுத்துடணும். அங்கே பார்த்தீங்கன்னா நருட்டோட வரும் இந்த ஒரு ஃபாக்ஸு, நைட் டைல் ஃபாக்ஸு என்னமோ அது. எவனும் இப்போதைக்கு மாட்டான். ரெட் கலரில் இன்னும் காட்டிச்சிங்க, அங்கே இருப்பானுங்க. மாட்டான் அவன் எட்டு மண்டையில் போடு. முடியாமல் போச்சு, பரவாயில்ல. ஓகே, ஹெட் ஷாட் தான். நம்ம டீம்மேட்டும் போடுவானுங்க. ஓ, இவனை போட்டிருக்கான். நம்ம சிக்கில் எடுத்துருவோம். அவன் நம்மளை மண்டையிலே போடுறான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கிரனேட் இருக்கு என்கிட்ட. இந்த வச்சு குக்கன்னா தப்பிச்சிட்டானா? ஐயோ, மண்டையில் முடியல. மண்டையில் போட முடியலை. அங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம டீம்மேட்டே பாட்டானுங்க, அதனால தான் போகிறானுங்க. அங்கே நம்ம எதுக்கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணணும். நம்ம இங்கே இருந்துடலாம். ஏன்னா இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டுடலாமா? அவனை தான் எல்லோரும் சுற்றி போட்டிருக்கானுங்க நம்ம டீம்மேட்டு. ஜோன் வர்றதுக்குள்ள நம்ம இங்கே எஸ்கேப் ஆயிடலாம். இங்கே தான் நிறைய பேர் இருக்கானுங்க, நம்ம போகலாம். நம்ம டீம்மேட்டுக்கு ஏதாவது உதவி இருக்கும். இங்கே தான் இருக்கானுங்க. ஓ, அங்கே ஒருத்தர் இருக்கான், ஓடிட்டான். நீ வெளில வந்தானே கையில் தான் உனக்கு சா. நம்ம கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஹெச்பியை நல்லாவே குறைச்சி விட்டுட்டான். பின்னுக்கு ஒரு நாய் இருக்கான், அவனையும் போட்டுடலாம். இல்லை, இவனை போட்டுடலாம் முதல்ல. தம்பி, இதான் கிரனேட் வச்சுக்கோ. ஆமால, நான் போட்ட க்ளாத்னா என்னமோ ஒன்று க்ளாத் தான் இது. அதில் மறைஞ்சிருந்து சொல்கிறான். இது அவங்க ஜோன் வருதுக்குள்ள நான் இங்கிருந்து போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி சில நாய்களை பார்த்தேன், அவனுங்களை தெரிச்சு ஓட வச்சுட்டு வரேன். மெடிக்கல் போட்டுக்கலாம். இங்கே ஒரு எனிமி இருக்கான். நம்ம மெடிக்கல் போனோன்னே இந்த க்ளோத்து பின்னமும் இருக்குல்ல, அதை போட்டு தான் வைக்கணும். அதாவது மெடிக்கல் போட்டுக்கணும். இல்லைன்னா பொசுக்கு சுடுவானுங்க அந்த கேப்லேயே. ஜீரோ பவர்னு காட்டுது. ஆனால் இதில் புல்லட் அல்டிமேட்டாக இருக்குமா?
ஓகே. சரி, நம்ம இங்கேருந்து போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஜோன் வந்துருச்சு. நம்ம டீம்மேட்டுக்கு அங்கே ஆளுங்க இருப்பானுங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம போவோம். நம்ம வேறு ஏதாவது அங்கே இருந்தால் அவனுங்களை போட்டுருவோம். இன்னும் 34 2 பேர் 7 பேர் இருக்கானுங்க. நான் 2 கில் தான் எடுத்திருக்கேன். நம்ம டீம்மேட்டு ஒருத்தனுக்கு வரான். அவனுக்கே தெரிஞ்சிருச்சு ஜோன் வருதுன்னு. இன்னொருத்தன் வரான். அதை பார்த்து குட் ஜாப். என் உள் மனசு இங்கே எவனும் இருக்கான்னு தோணுது. பார்த்தா நம்ம டீம்மேட்டு கண்டிப்பாக இங்கே ஒருத்தன் இருப்பான். கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல ஒருத்தன் கூடவே இல்லாமல் இருப்பான். எங்கேயாவது லூட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்மளும் அங்கே இன்னமும் இருக்குது. இது காயின்ஸ் நமக்கு நிறையவே தேவை. ஓகே, இதுதான் எனக்கு கடுப்பான விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் தான் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. டைமண்ட்டை வச்சு தான் எல்லாமே எடுக்கணும். டைமண்ட் ரொம்ப காசு தான் கொடுக்கணும். இந்த கரீனா அக்கா என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கூட இல்லை. ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு காட்டுறீங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இறங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கை அசைக்கிறது. இது என்னது? இது அந்த பெட்டனிவல் தான். நாம் அங்கே என்னமோ இருக்கான். அதை போயிட்டு நம்ம பார்க்கலாம். மஞ்சள் கலர் கிட்ட தான் இருக்குது. வண்டி நிறுத்து. தேவையானதை ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்ன ஒன்றுமே கிடைக்கல. கிடச்சிடுச்சு. யார் இது? நம்ம டீம்மேட் தானே. நான் என்னமோ பயந்துட்டேன். நான் லூட் அடிக்கும் போது நம்ம ஆளுகளும் இதே தான் பார்க்க வந்திருக்கானுங்களா? ஐயோயோ, வண்டி பத்திக்கிச்சு. நம்ம ஆளுங்க நம்மள எவனா இங்கேருந்து சூறான். நான் படுத்துக்கிறேன். தலைவர் அங்கிருந்து சுடுவீங்களா? அங்கே எவனும் இருக்கான். இல்லை அங்கிருந்து எவனும் சொல்ல. எங்கே இருந்தாண்டா சொல்கிறீங்க? சொல்லிட்டு சொல்லுங்கடா. அங்கே இருக்கான். பார்த்துக்கலாம் பண்ணி. நான் சொன்னல அங்கே எவனும் இருக்கான்னு. படுத்துக்கிட்டு இருந்து இருக்கான். நம்ம ஆளுங்க பார்த்துட்டானுங்க. ஓகே, நானே அவனுங்களை முடிச்சிடுவேன் போல். ஓகே, நானே இங்கிருந்தே முடிச்சிட்டேன். எனக்கு படுத்துக்கிட்டே சொல்லணும்னா ரொம்பவே பிடிக்கும். நான் செம்மையாக இருக்கும்ல அப்படி படுத்துக்கிட்டே ஸ்டைலில் சொல்லும்போது எவனாவது வந்தா. இந்த ஸ்பைடர் மாதிரி என்னமோ போடுறது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லாததுனால நான் பிளேடை வச்சு போகிறேன். நான் 3 கீழே எடுத்திருக்கேன். இது ஒன்றா இங்கே இருக்கான். இங்கே இருக்கு. இங்கே தான் இருக்கான். இங்கே இருக்கான். நம்ம இந்த இதை போட்டுக்கலாம். இந்த கன் எடுத்துக்கு. இந்த கன் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏய், நான் உன்கிட்டே வந்துட்டேன். இது என்னது? இது இப்போ இது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஏதாவது யூஸ் பண்ணுற பொருள்னா இருந்தால் நல்லாயிருக்கும். மெடிக்கேட் போட்டுக்கிறியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தம்பி. நான் வந்துட்டேன். எனக்கு அவ்வளோ தெரியாது. தெரியாத சொல்லே நீ விளையாடுறியடான்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று தான் கேமோட ஓட் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா?
இப்போ எத்தனை லெவலில் விளாண்டுருக்கேன் எனக்கு 13. எப்படி லெவல் பார்க்குறதுன்னு தெரில. கீழே இருக்கா இல்லை மேலே இல்லாமல் அந்த பேர் மாதிரி இருக்குல்ல மேலே ரொம்ப மேலே இந்த மேப்பு காட்டுதில்ல அந்த இடத்துல இன்னும் பேர் இருக்கும். அந்த இடத்த தான் டச் பண்ணி பார்க்குறேன். அதில் காட்டுற லெவல் தான் நான் சொல்கிறேன். லெவல்னு ஒன்று இருக்குது, அது 13 தான் காட்டுது. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். க்ளோன் ஜோன் வருது, அதனால் போகிறேன். அங்கே ஒரு கார் இருக்குது. நான் வந்து ஜீப்பே அவனுங்க கொளுத்தி விட்டானுங்க. ஆசாச்சே அவன் வாங்கின ஜீப் விடாது. இந்த இடத்துல நிறையவே இருக்கும், நான் சும்மா தான் சொன்னேன். இங்கே வேணாவது வந்தீங்க முட்டி சாய்ச்சிடுவேண்டா. இது என்னது இது? இது அந்த பக்கத்துக்கு ட்ராவல் பண்ணுறது தான். இப்போ ஜோன் கிட்டே தான் அது கொஞ்சம் கண்டிப்பாக விட்டுரும். அந்த நான் யூஸ் பண்ணி இறங்கிக்கலாம். அது அந்த காற்றுனால நான் இங்கே இறங்கிக்கிறேன். இல்லைனா அது அவங்க வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். இங்கே எவனும் இல்லை. 15 பேர் இருக்கானுங்க. நம்ம டீம்மேட்டு தான். அவனுங்களுக்கும் எவனும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இல்லைனா பூந்து சுடுவானுங்க. இங்கே ஒருத்தர் கிடைச்சிட்டான், நான் பார்த்துட்டேன். 2 பேர் இருக்கானுங்க, சுற்று போட்டுறானுங்க. அங்கே ஒருத்தான், இங்கே ஒருத்தன். எங்கே மறைச்சி போயிட்டானுங்க. இங்கே தானே வாக்கு சொல்லிச்சு. ஒருவேளை மேப் போய் சொல்லுதோ. எனக்கும் எவனா சுட்டுருக்கான், எழுத்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்கான். மேப் காட்டி போய் சொல்லுது. போய் ஆமாங்க இருக்கேன், இங்கே எவனா இருக்கான். இது என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு வீடியோனால நீங்களும் நல்லாவே சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறையவே வீடியோ போடுவேன் புதுசாக. உங்களுக்காகத்தான் நான் இதை ஆடவே ட்ரை பண்ணது. ஏன்னா இதெல்லாம் நான் எனக்கு ஆடவும் பிடிக்காது, ஆடவும் மாட்டேன். புல்லட் இல்லை இருக்கு. ஒருத்தனை போட்டாச்சு. எழுத்து இல்லை, சுற்று போட்டானுங்க. பார்த்திங்களா? 4 பேர். 3 பேரா 4 பேரா? இவரை வந்து கீழே கன்ஃபார்ம் பண்ணுவோம். இவனையும் போட்டாச்சு. சரி, இவன்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது கன்று, இந்த கன்று கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஐயோ, மேலே என்னமோ வந்து டார்ச்சர் கொடுக்குது. இது என்னது? இது ஜூம் பண்ணி சொல்லலாம்ல? மறந்துட்டேன். ஹெட்ஷாட் அடிக்கணுங்க. ஐயோ, ஜோன் வந்துடுச்சு. ஓடு 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 ஓடு. இவன் அப்படியே முடிச்சுட்டே போயிடலாம். உள்ளே வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஏய் அங்கே ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்க. இங்கே தான் ஒருத்தர் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கேஷுவலாக போகிறான் பார்த்தீங்களா? இது என்ன கண்ணு? இங்கே என்ன நல்லா இருக்குது, இது எடுத்துக்கலாம். என் பழைய கண்ணு தானே இது. ஆமாம், இந்த கண்ணு நல்லா இருக்குது, இது எடுத்துக்கலாம். சாரி. இங்கே ஒருத்தன் நம்ம டீம்மேட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எவன்னு தெரில. பார்த்தா ஜோன் இன்னும் வரலனால நான் அங்கே போகிறேன். எவனோ இங்கே இருக்கான்னு எனக்கு மட்டும் தோணுது. இல்லை, அப்போ எதுக்கு அது க்ளாத்தை ஓடுருக்கு? புரியலை. பார்த்தீங்களா, நான் பூசணிக்காய் பண்ணேன். நான் ஒரு பூசணிக்காய். இங்கே பயங்கரமான சண்டை நடந்திருக்கு பார்த்தீங்களா? இன்னும் 4 பேர் இருக்கானுங்க. கடைசியாக நம்ம ஆளுகளை நம்ம போட்டுருந்தோம். நம்ம ஆளுகளை நம்மளும் போடணும். ஓகே, பொய் அடிச்சிட்டோம். போடே. கடைசியாக ஒருத்தன் இருக்கான், அவனை தான் நம்ம போட்டுருக்கணும். யாரால பொய் அடித்தோம்? கீழே 9 தாண்டது இருக்கோமா?
ஓகே, நான் கோல்டுக்கு மாறி இருக்கேன். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி அதே விடுங்க, ஸ்கின்னு கன்னுக்கு ஸ்கின்னெல்லாம் கொடுத்தானுங்க. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, இப்போ நான் லெவல் எத்தனை இருக்கேன்னு பார்த்தீங்களா? லெவல் 14. பார்த்தீங்களா என் பெட் அனிமல் கூட லெவல் அதிகமாச்சு. டைமண்ட் 1 கூட என்கிட்ட இல்லை. ஓகே, அடுத்த கேம் பிளேயில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். பாய்.